செலிப்ரேஷனில் அந்த கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு அவருடைய தலையில் வச்சு ஊற்றுறது, பாலாபிஷேகம் பண்ணுற மாதிரி வந்து இந்த கூல்ட்ரிங்க்ஸ் வச்சு அபிஷேகம் பண்ணுறாங்க. வாங்கின பணத்துக்கு வந்து லாயலாக இருக்கணும். அப்போ அவங்க சொல்கிற மாதிரி இந்த கேம்ப் ஆடை அவர் பண்ணி கொடுத்துட்டாரு. பணம் கொடுத்தவங்களுக்கு ஒரு கணக்கு இருக்கும்ல, இது என்ன போய் ரீச் ஆகுமா ஆகாதா, அஜித்துக்குள்ள பணத்தை கொடுத்துட்டோமே அப்படிலாம் நினச்சிட்டு இருப்பாங்கல்ல. இப்போ இதெல்லாம் பார்த்தா அப்பா கொடுத்த காசுக்கு செரிச்சிருச்சப்பா அப்படின்னு நினைப்பாங்கல்ல. கண்டிப்பாக. ஸோ அதை வந்து ரசிகர்கள் அஜித்துக்காக பண்ணிட்டாங்க. அஜித்தும் அந்த நம்பிக்கையில் தான் சில வேலைகள்லாம் பண்ணுறாரு. பட் எப்போவுமே ரசிகர்கள் தான். அவங்க வந்து எந்த காலத்துலையும் மேம்படவே மாட்டாங்க. ரீ ரிலீஸ்லேயே அதிக கலெக்ஷன் பண்ண படம் வந்து கில்லின்னு சொல்லிட்டு தொடர்ந்து சொல்லிகிட்டே வர்றாங்க. ஆனால் மங்காத்தா போகிற போக்கு பார்த்தா அதை காலி பண்ணிடும். தரத்தின்படி பார்த்தீங்கன்னா மங்காத்தா அவங்க அப்கிரேடே பண்ணல, அப்படியே பழைய பிரிண்ட் அப்படியே போடுறாங்க, அவ்வளோதான். ஓகே. பட் கில்லி அப்படி பண்ணலையே. என் படம் சரியாக ஓடலை, கலெக்ஷன் வந்து எடுக்கலை, கருத்துக்களை பதிவிட முடியலன்னு ஒரு டைரக்டர் சொல்கிறார், திரௌபதி. ஏங்க மங்காத்தா படம் வந்து ஒரு 50 தியேட்டரில் தாங்க ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன 500 தியேட்டரில் போட்டிருக்காங்க. மிச்சம் தியேட்டர்லாம் என்னாச்சு? அங்கே போட வேண்டியதுதானே உங்கள் படத்தை. அதனால் தன்னுடைய படம் ஓடலைங்கிறதுக்கு ஒரு காரணத்தை அவர் தேடிட்டு இருந்தார். கரெக்டாக அஜித் வந்தோடனே பழியை தூக்கி அவர் தலையில் போட்டார், அவ்வளோதான். சிவகார்த்திகேயன் 100 கோடி ரூபா பராசக்தி வசூல், இது தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா 2 டிபேட்டாக போயிட்டு இருக்கு. இல்லைங்க, வசூல் வந்து அவங்க ஏதோ ஒரு வகையில் கொஞ்சம் கூட்டி சொல்கிறாங்கன்னு தான் எனக்கு தோணுது. ஆனால் தயாரிப்பாளரே சொல்லும்போது அது உண்மையாக இருக்கிற வாய்ப்பு இருக்குது அப்படின்லாம் இங்கே தொடர்ந்து பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க. தயாரிப்பாளரே சொல்லிட்டாரு, அப்போ நம்ம சொல்கிறதுல என்ன இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி 100 கோடி கலெக்ஷன் ஆகுங்கிறது தெரியல. உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோடு சினிமா விமர்சகர் வலைப்பேச்சு அங்கதான் நினைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் கிறிஸ்டி. இப்போ மங்காத்தா ரிலீஸ் பார்த்துருப்பீங்க, பெரிய கூட்டம், பயங்கர கொண்டாட்டமாக போயிட்டு இருக்கு. புதுசாக படம் ரிலீஸ் ஆன ஃபீல் தான் கொடுக்குது. இன்னொரு பக்கம் செலிப்ரேஷனில் அந்த கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு அவருடைய தலையில் வச்சு ஊற்றுறது, பாலாபிஷேகம் பண்ணுற மாதிரி வந்து இந்த கூல்ட்ரிங்க்ஸ் வச்சு அபிஷேகம் பண்ணுறாங்க. அதில் ஒருத்தர் சொல்கிறாரு, இந்த தேட்டரில் அந்த கூல்ட்ரிங்க்ஸே இல்லைங்க, தப்புங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இதை நம்ம பார்க்கும்போது ஒரு விஷயம் தோணுது, அஜித் இது எப்படி எடுத்துப்பார்? அதுதானங்க அவங்க விரும்புகிறாங்க. இப்போ ஆக்சுவலாக ரிலையன்ஸ்கிட்ட பணம் வாங்கிட்டார் அவர். வாங்கின பணத்துக்கு வந்து லாயலாக இருக்கணும். அப்போ அவங்க சொல்கிற மாதிரி அந்த கேம்ப் ஆடை அவர் பண்ணி கொடுத்துட்டாரு. பணம் கொடுத்தவங்களுக்கு ஒரு கணக்கு இருக்கும்ல, இது என்ன போய் ரீச் ஆகுமா ஆகாதா, அஜித்துக்குள்ள பணத்தை கொடுத்துட்டோமே அப்படிலாம் நினச்சிட்டு இருப்பாங்கல்ல. இப்போ இதெல்லாம் பார்த்தா அப்பா கொடுத்த காசுக்கு செரிச்சிருச்சப்பா அப்படின்னு நினைப்பாங்கல்ல. கண்டிப்பாக. ஸோ அதை வந்து ரசிகர்கள் அஜித்துக்காக பண்ணிட்டாங்க. அஜித்தும் அந்த நம்பிக்கையில் தான் சில வேலைகள்லாம் பண்ணுறாரு. பட் எப்போவுமே ரசிகர்கள் தான். அவங்க வந்து எந்த காலத்துலேயும் மேம்படவே மாட்டாங்க. இப்போ இவ்வளோ காலம் ஒருத்தர் வந்து நான் ரசிகர்களை என்னுடைய சுயநலத்துக்கு பயன்படுத்த மாட்டேன்னு சொன்னார். இப்போ இதை குடின்னு சொல்கிறாரு, நாம் இதை புறக்கணிக்கணும், இதை வந்து என்னங்க அப்படி சொல்கிறீங்கன்னு கேள்வி கேட்கணும். அந்த அடிப்படை அறிவு கூட இல்லாதவன் தான் ரசிகனாக இருப்பான். அப்போ அதில் அஜித் ரசிகன் என்ன, விஜய் ரசிகன் என்ன, எல்லோரும் ஒரே மாதிரி தானே இருக்காங்க. இப்போ அஜித் மீது ஒரு பெரிய ஒரு எதிர்ப்பு ஒன்று வந்துச்சு சோசியல் மீடியாவில், நீங்கள் பார்த்துருக்கலாம். அஜித் ரசிகர்களே அஜித்தை கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க. நான் அதெல்லாம் படித்தோடனே இந்த மங்காத்தாவுக்கு பெரிய ஓப்பனிங்லாம் இருக்காதுன்னு நான் நினச்சேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அப்படியே வேறு மாதிரி இருக்குது. கண்டிப்பாக அவ்வளோ பெரிய ஓப்பனிங், அவ்வளோ பெரிய டிக்கெட் புக்கிங், அப்படி இருக்கும்பொழுது இது போன்ற ரசிகர்கள் இருக்கிற வரைக்கும் அஜித் அப்படியே தான் இருப்பார், அவர் மாறவே மாட்டார். ஓகே. ஆனால் இந்த அஜித் விஜய் அந்த மோதல் வந்து இன்னைக்கு தேட்டர்லையும் இருக்கிறத பார்க்குறோம். ஒரு டிவிக்கு கொடியை எடுத்துகிட்டு ஒருத்தர் உள்ளே போகிறாரு, ஒரு சண்டை வருது, பிரச்சனையாகுது, ஊடகங்கள் பெரிய விஷயமா அதை பேச ஆரம்பிச்சிட்டாங்க, அஜித் விஜய் ரசிகர்கள் மோதல் அப்படின்னு. ஸோ இதை எப்படி எடுத்துக்கிறது நம்ம? இல்லைங்க, இப்போ நான் தான் சொன்னேன்ல, ரசிகர்களுக்கு வந்து அவனுடைய அறிவு மேம்படாது. அதற்கான விருப்பத்தையும் அவன் வந்து எப்போவுமே நிறைவேற்றிக்க மாட்டான். அவன் அப்படியே இருக்கிறதுல அவனுக்கு ஒரு சந்தோஷம், அவ்வளோதான். இப்போது ஒரு விஜய் ரசிகன் மங்காத்தா படம் பார்க்க வர்றான்னா நீ மாலை போட்டு அவனை கொண்டு போய் உட்கார வைக்கணும்ல. ஆமாம், அதுதானே வந்து உன்னுடைய அறிவை காமிக்கும். நீ வர்றவனை அடிச்சேன்னா அது என்ன கணக்கில் எடுத்துக்கிறதுன்னு புரியல. அதே மாதிரி விஜய் ரசிகர்கள் செஞ்சாலும் தப்பு தான். ஒரு அஜித் ரசிகன் விஜய் படத்தை பார்க்க வர்றான்னா வாங்கன்னு சந்தோஷமாக கூப்பிட்டு போய் உட்கார வச்சு அவனுக்கு கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து அனுப்புறது தானேங்க பண்பு. இது என்னைக்கு மாறுதுன்னு நமக்கு தெரியல, ஆனால் மாறணும். நீங்கள் இன்னொருத்தனை மதிக்கும் பொழுது தான் நீ வந்து உயர்ந்து நிற்ப. அது அந்த அறிவு இவங்க யாருக்குமே கிடையாது. ஓகே. இப்போ ரீ ரிலீஸ்லேயே அதிக கலெக்ஷன் பண்ண படம் வந்து கில்லின்னு சொல்லிட்டு தொடர்ந்து சொல்லிகிட்டே வர்றாங்க. ஆனால் மங்காத்தா போகிற போக்கு பார்த்தா அதை காலி பண்ணிடும், சீக்கிரமாக வந்து அடைய போகுதுன்றாங்க. அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அது நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ நம்ம இது வந்து
தரத்தின்படி பார்த்தீங்கன்னா மங்காத்தா அவங்க அப்கிரேடே பண்ணல, அப்படியே பழைய பிரிண்ட் அப்படியே போடுறாங்க, அவ்வளோதான். ஓகே. பட் கில்லி அப்படி பண்ணலையே, அவங்க எல்லா வகையிலையும் அதை வந்து மேம்படுத்தி தான் தியேட்டரில் போட்டாங்க. அப்போ அது வந்து பயங்கரமாக ரசித்து பரவசத்தோடு பார்த்தாங்க. பட் இந்த படத்தை வந்து வெளியில் நின்று கத்திட்டு கொண்டாடிட்டு அப்படியே வீட்டுக்கு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ அப்படி தான் வந்து அந்த பிரிண்ட் பழைய பிரிண்ட் அப்படியே போட்டிருக்காங்க. அப்போ வசூல் வந்து அதை முறியடிச்சிரும், அதை அடிச்சிரும்னு சொன்னால் அது எந்த அளவுக்கு நம்ப முடியும்னு எனக்கு தெரியல. பட் சொல்ல முடியாது. அஜித் ரசிகர்களை பொறுத்தளவுக்கு அஜித்துக்காக உயிரே கொடுத்துருவாங்க. ஒரே ஆள் 10 முறை கூட போய் பார்ப்பான், அது நமக்கு தெரியல. ஓகே, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே. பட் இந்த கலெக்ஷன்னால என் படம் சரியாக ஓடலை, கலெக்ஷன் வந்து எடுக்கல, கருத்துக்களை பதிவிட முடியலன்னு ஒரு டைரக்டர் சொல்றாரு, திரௌபதி 2. என்னால படத்தை வந்து இப்போ கொண்டு போய் சேர்க்க முடியல அப்படின்ட்டு. இதுக்கு முன்னாடி சொன்னாரு தெரிய படம் தள்ளி வச்சுட்டாங்க. இப்போ இந்த படத்தையும் பார்த்துட்டு சொல்றாரு. உண்மையிலேயே அதனால தான் அந்த படம் ஓடலையா? ஏங்க மங்காத்தா படம் வந்து ஒரு 50 தியேட்டரில் தாங்க ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன 500 தியேட்டரில் போட்டிருக்காங்க. அது மிச்சம் தியேட்டர்லாம் என்னாச்சு? அங்கே போட வேண்டியது தானே உங்கள் படத்தை. ஸோ அதனால் தன்னுடைய படம் ஓடலைங்கிறதுக்கு ஒரு காரணத்தை அவர் தேடிட்டு இருந்தார். கரெக்டாக அஜித் வந்தோடனே பழிய தூக்கி அவர் தலையில் போட்டார், அவ்வளோதான். நான் நல்ல படம் தாங்க எடுத்தேன், அவர் வந்துட்டார், அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆகுறது இதெல்லாம். அந்த படம் பார்த்துட்டு வெளியில் வந்து பல பேர் வந்து தாங்க முடியலன்னு ஓடுறாங்க. ரொம்ப போர் அடிக்குதுங்க படம், பயங்கர லேக்காக இருக்குது, இதெல்லாம் தேவையாக இருக்குன்ட்டுலாம் போகிறான். நம்ம FDFSலாம் பார்க்குறோம். அப்போ யதார்த்தம் அதுவாக இருக்கும்பொழுது நீங்கள் எதுக்கு அஜித்தை போய் குறை சொல்லிட்டு? அவர் வந்து அஜித் மீது பெரிய மரியாதை வச்சுருக்கிறவர் அஜித்தை வைத்து படம் ஒன்றுன்னு ஒரு பக்கம் முயற்சியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு. இத்தனைக்கும் ஷாலினியோட உறவுக்காரர் தானே படத்தோட ஹீரோவாக இருக்காரு. ஆமாம்மா, நீங்கள் என்னதான் இருந்தாலும் அஜித் வந்து அவருக்கு தெரியும்ல யாரை வந்து டைரக்டர் ஆக்கணும் என்னங்கிறது அவர் ஒரு கணக்கு பார்ப்பார்ல. பட் அவர் ஒரு முயற்சி பண்ணிகிட்டு இருக்காரு, அதை விட்டுருங்க. அது வந்து தவறுன்னு நம்ம சொல்ல முடியாது, அது அவருடைய சாமர்த்தியம். ஆனால் அஜித் படமே வந்து நம்ம படத்தை காலி பண்ணிவிடும் அப்படின்னா ஒரு மித்தில் இருக்கார். இதனால தான் இந்த படம் ஓடலன்னு அவர் நினச்சிட்டு இருக்காரு பாருங்க. அதுதான் நமக்கு ரொம்ப காமெடியாக இருக்குது. ஓகே, அஜித் படம் ஓடுற தியேட்டரில் உங்கள் படம் வேணால் கூட்டம் வராமல் இருக்கட்டும், மற்ற தியேட்டரில் ஓடுது அங்கே கூட்டம் நிரம்பி வழியுதா அப்படின்னு போய் பாருங்கள். ஒருவேளை அப்படி நடந்ததுன்னு வைங்களேன், அப்போ இதுதாங்க காரணம்னு நம்ம கூட ஒத்துக்கலாமே. ஓகே. ஆனால் டீசர் ட்ரெய்லர்லேயே பார்த்தோம், படம் இன்னும் நம்ம பார்க்கல, பட் டீசர் ட்ரெய்லர் பார்க்கும்போதே அவ்வளோ சர்ச்சையான விஷயங்கள் அந்த படத்தில் இருக்குது. ஆனால் அது சென்சார் போர்டை கடந்து வந்துடுதே சார் படம். யார் படம் எடுக்கிறாங்கங்கிறது தானே இன்றைக்கி. அதாவது படத்தின் தரத்தையோ அல்லது அதனுடைய தகுதியை வச்சோ இங்கே சென்சார் முடிவு பண்ணுதான்னா இல்லை, அது யாருடைய படம்னு பார்க்குது. இப்போ வன்முறை ஜனநாயகங்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து இவ்வளோ பிரச்சனை பண்ணுறாங்களே. ஜெயிலர்னு ஒரு படம் வந்துச்சு, அப்போ தலையை வெட்டுறாரு ரஜினி, ரத்தம் அப்படியே கொப்புளிக்குது, அது எப்படி யூ கொடுத்தீங்க நீங்கள்? அதுக்கு பிளர் கூட பண்ணலையே. எப்படி யூ கொடுத்தாங்க? அப்போ படத்துக்கு படம் வந்து சென்சார் அமைப்பு ஒரு முடிவு எடுக்கும் பொழுது இது போன்ற படங்களுக்கெல்லாம் ஒன்றுமே கந்தன் மலை மாதிரி தான். கந்தன் மலையில் எவ்வளோ கருத்துக்களை சொல்கிறாரு எச்ராஜா, வந்துச்சே எதையாவது வெட்டினாங்களா என்ன? அப்போ யார் படம் எடுக்கிறாங்கன்னு தான் பார்க்குறாங்களே தவிர இந்த படம் என்னவா இருக்குன்னு யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஓகே, எல்லா அமைப்புகளும் அப்படி தான். ஆனால் இது இப்படியே மாறிச்சுன்னா நாளைக்கு வந்துட்டு நம்ம அவங்கள வந்துட்டு கொஞ்சம் சௌகரியப்படுத்துகிற மாதிரி ஒரு காட்சியை வச்சுட்டோம் அப்படின்னா சென்சாரில் போயிடும் அப்படின்றக்காக இவங்க படங்களை அந்த மாதிரி கொண்டு போயிட்டா எப்படி எடுத்துக்கிறது? அப்படி தான் வரும். நீங்கள் நீ கொஞ்ச நாள் போக பாருங்கள், எதிர்கருத்து உள்ளவர்களுடைய படத்தை வரவே விட மாட்டாங்க. அதனுடைய ஆபத்து வந்து ஜனநாயகம்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, நீங்கள் இப்போ அனுபவிக்க தானே போகிறாங்க இங்கே எல்லாரும். ஓகே, இப்போ கராத்தே பாபுவோட அந்த ஒரு ட்ரெய்லர் கட்டு பார்த்துருப்பீங்க, முழுக்க முழுக்க பயங்கரமாக இருக்குது அரசியலில். ஒரு பக்கம் அது படம் அரசியல் ஒருத்தரோட கதைன்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க, இன்னொரு பக்கம் ரவி மோகனோட அந்த ஒரு பீக் செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் பராசக்திக்கு அப்புறமா எப்படி இருந்துச்சு பார்க்கும்போது? நல்லா இருக்கு. ஆக்சுவலாக அவர் இவ்வளோ காலம் வந்து நிஜமாக கொஞ்சம் மன உளைச்சல் தான் இருந்திருக்காரு போட்டிருக்கு. அவர் தேர்ந்தெடுத்த கதைகள்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்துச்சு. பட் இந்த ட்ரெய்லரை பார்த்தோன்னே நிஜமாக ரொம்ப ப்ராமிசிங்காக இருந்துச்சு. அதில் எடப்பாடி மாதிரிலாம் வர இருக்கு, அதுதான் நீங்கள் எடப்பாடி பழனிசாமி பார்க்குற மாதிரியே இருந்துச்சு. ஸோ அது ரொம்ப, அதாவது ரொம்ப வருஷம் கழித்து ஒரு அரசியல் படம், முழுக்க முழுக்க ஒரு அரசியல் படமாக தான் நான் இதை பார்க்குறேன். அமைதி படைக்கெல்லாம் பிறகு ஒரு முழு அரசியல் படமாக நம்ம இதை பார்க்க வேண்டியதாக இருக்குது. நடுவில் அமீர் நடித்த படம் ஒன்று வந்துச்சு, ஆமாம், அதுவும் வந்து ஒரு முழுமையான அரசியல் படமாக இருந்துச்சு. ஸோ ரொம்ப சுவாரஸ்யங்களோடு வரப்போகிற படமாக தெரியுது. அது தேர்தலுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா பயனுள்ளதாக இருக்கும். ஆஃப்டர் எலெக்ஷன் பண்ணி எதுக்கும் பிரயோஜனம் இல்லை. அது என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ரிலீஸ் டேட் போட்டிருக்காங்களான்னு நான் 2026 கோடையில்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கண்டிப்பாக தேர்தலுக்கு முன்னாடி வந்தது தான் நல்லது, வந்தால் தான் நல்லாயிருக்கும். ஓகே, சிவகார்த்திகேயன் 100 கோடி ரூபா பராசக்தி வசூல்
இது தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா 2 டிபேட்டாக போயிட்டு இருக்கு. உண்மையிலே 100 கோடி வசூல் தானா இல்லை சும்மா சொல்றீங்களா அப்படிங்கிறதும் போயிட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு வசூல் உண்மையாக இருக்கு இப்போ? இல்லைங்க, வசூல் வந்து அவங்க ஏதோ ஒரு வகையில் கொஞ்சம் கூட்டி சொல்கிறாங்கன்னு தான் எனக்கு தோணுது. ஆனால் தயாரிப்பாளரே சொல்லும்போது அது உண்மையாக இருக்கிற வாய்ப்பு இருக்குது அப்படின்லாம் இங்கே தொடர்ந்து பல பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. தயாரிப்பாளரே சொல்லிட்டாரு, அப்போ நம்ம சொல்கிறதுல என்ன இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் தொடர்ந்து இந்த படத்தினுடைய டிக்கெட் புக்கிங்கெல்லாம் இங்கே பார்த்துட்டே இருந்தோம். 2வது ஷோலேருந்தே இந்த படத்துக்கான எதிர்மறை விமர்சனங்கள் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. உள்ளபடியே படத்தில் நிறைய லேகெல்லாம் இருக்குங்கிற மாதிரி எல்லாருமே ஃபீல் பண்ணாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி 100 கோடி கலெக்ஷன் ஆகுங்கிறது தெரியல. பட் அவங்க சொல்கிறாங்க, நம்பிடுவோம், அவ்வளோதானே. நம்மளுங்கிறது ஏதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் பேசணும். நன்றி. நன்றி.